எந்த ஊருக்கு போனாலும் சரி எனக்குன்னே ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக செட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி விசாகப்பட்டினத்தில் இருக்க ஃப்ரெண்டு இவங்க லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் தெரியும். ஃபோனில் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். முதல் முறையாக நேரில் பார்க்குறோம். லஞ்சுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்களா, அன்னைக்கு நானும் முத்துலோகி 3 பேரும் கிளம்பி போயிருந்தோம். இவங்களுமே நம்ம மதுரை தான். இவங்க ஹஸ்பண்டும் டிஃபென்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரி ஓகே, லஞ்சுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா என்னோட ஃபேவரட் பிரியாணி, அது கூட சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜி, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணட்டுமா? ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ண சிக்கனோட தட்டின பூண்டு, கட் பண்ண பச்சை மிளகாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பிரியாணி செய்யும்போது நம்ம இல்லாமலா, நானும் பக்கத்துல நின்று சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சீரக சம்பா சிக்கன் பிரியாணி குக்கர்ல, இதுல மெயினா தக்காளி போடாம செஞ்சிருந்தாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க ராஜி, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன மாதிரி மெத்தட்ல செய்யறீங்கன்னு கேட்டா, நம்ம இஷ்டத்துக்கு செய்யறதுதான், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியாணி தம்ல போட்டுட்டு இன்னொரு சைட் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வீட்டுல இருக்க ஹஸ்பண்டுக்கும் இந்த ஃப்ரை பண்ற வேலை தான் மெயின் வேலை போல. எல்லாம் ரெடி பண்ணிட்டு லைனா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.